கணேசா, கணேசன் பைக்ல வரும்போது லாரி மோதிடுச்சா. ஐயோ, ஊர்ல இவ்வளவு விஷயம் நடந்து திரும்ப இங்க வந்து படிச்சு வேலை பார்த்து உங்க மாமனார் மாமியாரையும் பார்த்துக்கிட்டு சத்தியமா சொல்றேங்க, உங்க இடத்துல நான் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு சொல்லவே முடியாதுங்க. நான் இங்க வரணும் படிக்கணும்னு கணேஷ் ஆசைப்பட்டாரு. கணேசா, என்னங்க நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியல. அமிர்தா எப்படியாவது படிக்க வச்சிருங்க. அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளை படிக்க வச்சிருங்க. அமிர்தா பிறந்த நாள் பரிசா அவளை படிக்க வைக்க சொன்னா. அது மட்டும் செஞ்சிருங்க எனக்காக. அதெல்லாம் பாத்துக்கலாமா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. என்னங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. கணேசா, கணேசா, டாக்டர், டாக்டர், கணேசா, 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 என்ன பாருங்க, என்னங்க, 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 என்ன பாருங்க. தெய்வமே, பெரிய விஷயங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வரீங்க பாருங்க, ரொம்ப பெரிய விஷயங்க. என்ன செய்ய முடியும்? யார் இல்லைனாலும் வாழ்க்கை இருக்குல்ல, வாழ்ந்துதானே ஆகணும். ஏதோ பிறந்துட்டோமேன்னு வாழாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்றீங்க பாருங்க, பெரிய விஷயங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கா அமிர்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்க்கும்போது எனக்கு பெரிய நம்பிக்கை வருது. ரீசன்ட் டேஸ்ல எனக்கு கிடைச்ச நல்ல ஃப்ரெண்டு நீங்க. உங்ககிட்ட இதை மறைக்கணும் சொல்லக்கூடாதுன்னா இல்ல. என்னன்னு நான் சொல்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, நானா இதெல்லாம் எப்படி சொல்றது? எனக்கு புரியுதுங்க, ரொம்ப நல்லாவே புரியுது. உங்களை பத்தி எதுவுமே தெரியாம நான் நிறைய பேசிட்டேன்ல, தப்புதான். நான் பேசினது எல்லாமே தப்புதான். விடுங்க. இதெல்லாம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க? ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணம் அந்த பேச்சுல 1 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் கணேஷ் போய் அந்த அதிர்ச்சியில 1 வருஷம் போயிடுச்சு. கணேஷ் நான் படிக்கணும்னு பிடிவாதமா இருந்தாரு. அதான் அத்தை மாமா என்னை கூட்டிட்டு வந்தாங்க. இங்க இருக்கிறவங்க கிட்ட இவங்க என் அத்தை மாமான்னு சொன்னா நான் என் கதைய சொல்லி ஆகணும். அது எதுக்குன்னா நான் அம்மா அப்பான்னு சொல்லிடுறேன். அப்படிதான் நான் உங்ககிட்டயும் சொன்னேன். எனக்கு புரியுதுங்க. இனி இதுல எந்த விளக்கமும் எனக்கு கொடுக்காதீங்க. எதுவுமே தெரியாம நான் இவ்வளவு தூரம் கேட்டது என்னோட தப்பு தான். மாமா வீட்டுக்கு வந்து உங்களை மிரட்டிட்டேன்னு சொன்னப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க என்னால கஷ்டப்படுவீங்களோன்னு நினைச்சு பதறி போய் தான் நான் பார்க்க வந்தேன். அவரு இதெல்லாம் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியாம போச்சு. என்னால இப்ப அவரையும் புரிஞ்சுக்க முடியுதுங்க. இதான் என்னோட வீடுங்க.
நான் ஏன் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். இது எல்லாமே உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க. உங்க கூட நான் பேசினது கொஞ்ச நாளா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமான நாளா இருந்துச்சு. அது போதும் எனக்கு. ஏங்க ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? இனிமே நீங்க என்கிட்ட பேசவே போறது இல்லைங்கிற மாதிரி பேசுறீங்க. இப்போ நான் 2 தடவை உங்களை பார்க்க வந்ததுக்கே உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்குன்னு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நான் இருக்கிறது தாங்க சரி. இல்லவே இல்லைங்க, நீங்க எடுத்த முடிவு சரியே இல்லை. உங்க மாமாவை விடுங்க, அவரோட பயம் எனக்கு நல்லாவே புரியுது. அது புரிஞ்சிருந்தாலும் அந்த விஷயம் சரின்னு சொல்லிட முடியாது. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? பழகின கொஞ்ச நாளையே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? எனக்கும் அதே தாங்க. எனக்கு நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்க. இப்போ உங்களை பத்தி தெரிஞ்ச பிறகு உங்க மேல பெரிய அன்பு மரியாதையும் வருதுங்க. நீங்க ஏன் பேசாம போற மாதிரி டக்குன்னு போகணும்? எங்க வீட்டை பாத்தீங்கல்ல, எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல. அவங்களால இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்கள விடுங்க. நீங்க என் கூட பேசாம போறத என்னால கண்டிப்பா ஒத்துக்கவே முடியாதுங்க. உங்க மாமா கேட்டாருன்னா ஆமா நான் பேசலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க. ஆனா என் கூட பேசாம மட்டும் இருக்காதீங்க. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலன்னு யோசிச்சே நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்டா என் கூடவே இருங்க ப்ளீஸ். கண்டிப்பா இருப்பேங்க. தேங்க்ஸுங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். போயிடுவீங்களா? போனும்ல. ஏங்க நான் வேணா வரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், பரவாயில்ல, நான் போயிடுவேன். போயிட்டு வரேன். பார்த்து போங்க. எங்களை கடத்துற குரூப் நீங்க தானா? ஐயோ டேய் என்னடா இது கூட ஒரு ட்ரிக்கா மச்சி. செவர புடி ஏதாவது ஒண்ண வச்சு உருப்படியா பாரு. அட இருங்க, போர் அடிக்குது. எல்லாம் நாளைக்கு வேற ஒண்ணு. அம்மா எதையாவது ஒரு பாட்டால் போட்டு விடுங்கம்மா. ஏய் சும்மா ரெடி. மூர்த்தி. ஐயோ பொண்ணு கூட சரியில்லை. டிவியே பார்க்க வேணாம். நானும் பார்த்துட்டு. உங்களுக்கு என்ன வந்தது? அதாங்க கரெக்ட். ஆண்டி ஏன் இன்னும் வரவே இல்லை? என்ன சரி பால்வாடி பாப்பா மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? அக்கா வரும். இந்த வீட்டுக்கு நீ கல்யாணமாகி வந்த உடனே நீ தான் பாக்கியாவுக்கு வினையா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா பாக்கியாவோட முந்திய பிடிச்சிக்கிட்டே திரியிற பாரு. என்னங்கம்மா, அக்காவுக்கு சனி வினையா வரும்னு நினைச்சிங்களா இல்ல உங்க ஆசையே அதுதானா? ஏய் சரியான கேள்விமா. சும்மா இருங்க. இனியாவோட ஸ்கூலுக்கு ஆண்டி போயிருக்காங்க. அங்க எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமால்ல, பாக்கியா அங்க போயிருக்கல்ல. இனி அதெல்லாம் ஒண்ணும் தப்பு பண்ணிருக்க மாட்டா. வேற எதுக்காகவாது பிரின்சிபல் வர சொல்லியிருப்பாங்க. வேற எதுக்குமா வர சொல்லிருப்பாங்க? எனக்கு என்ன தெரியும்? நானும் உன்ன மாதிரி வீட்டுல தானே இருக்கேன். இல்லம்மா, வேற எதுக்காவது வர சொல்லிருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால கேட்டேன். வாங்க ஆண்டி. அக்கா ஆண்டி எதுக்காக வர சொன்னாங்க ஸ்கூல்ல?
ஏன் சிரிக்கிறீங்க? என்னக்கா வர்ற வழியில கீழே விழுந்து மண்டையில ஏதாவது அடிபட்டு போயிடுச்சா? இப்படி சிரிக்கிற? ம், நான் எங்க போயிட்டு வரேன்னு தெரியுமா? அதான் தெரியுமே ஆண்டி. இனியாவோட ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க. பிரின்சிபல் வர சொன்னாங்கல்ல, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னம்மா ஏ பாக்கியா, என்னாச்சு சொல்லு. சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்க. என்னம்மா மிரட்டுறீங்க? ஏய், வாய மூடி. என்னாச்சுன்னு சொல்லு. இனியா ஒண்ணு தப்பு பண்ணல. இல்ல அத்தை, அங்க நடந்ததே வேற. என்னாச்சுங்க இவளுக்கு? தெரியலையே. ஆண்டி என்னாச்சுன்னு சொல்லுங்க. இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, அதை ஏன் கேக்குற? சொல்லுங்க ஆண்டி. இப்போ நீங்க எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்கல்ல, இதே மாதிரி தான் நான் ஸ்கூலுக்கு போன உடனே எனக்கும் டென்ஷனா இருந்துச்சு தெரியுமா? ஏதாவது தப்பு பண்ணியான்னு இனியா கிட்ட கேட்டேன். அவளும் இல்லைன்னு தான் சொன்னா. ஆனாலும் எனக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துச்சு. உள்ள போறேன், அந்த ரூமுக்கு இதுக்கு முன்னாடி போனேன்ல, அது எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. பிரின்சிபல்ல பார்க்க கூடாதுன்னு இவ திட்டினது, பிரின்சிபல் என்ன திட்டினது, டிசி வாங்கிட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னது, பிரின்சிபல்ல பார்க்க வெயிட் பண்ணது, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, திரும்பவும் எதுவும் நடந்துடக்கூடாதேன்னு நினைச்சு உள்ள போனேன். ஆனா அங்க நடந்ததே வேற. ஐயோ, இவளுக்கு என்னாச்சுங்க? ஆண்டி, அக்கா சொன்ன மாதிரி உங்களுக்கு தலையில ஏதோ அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? அக்கா எதுக்கு சிரிக்கிறேன்னு சொன்னா நாங்களும் கொஞ்சம் சிரிப்போம்ல, சொல்லுக்கா. அதானே, என்னாச்சுன்னு சொல்லு பாக்கியா. சொல்றேன் அத்தை, சொல்றேன். அவங்க இனியா தப்பு பண்ணானெல்லாம் என்ன கூப்பிடல. அவங்க என்ன பார்க்கணும்னு தான் கூப்பிட்டிருக்காங்க. பாருடா, உன்னை எதுக்கு பார்க்கணும்? அன்னைக்கு அவங்க ஸ்கூல்ல ஏதோ சேரிட்டி டே இருக்கு அப்படின்னு சொன்னால இனியா. அதுக்கு ஏதாவது சாப்பாடெல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டால அத்தை. நான் கூட திடீர்னு சொல்றியேடின்னு குலாப் ஜாமுன் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தேன்ல அத்தை. ஆமா, அதுக்காக தான் கூப்பிட்டிருக்காங்க. நீ குலோப் ஜாமுன் பண்ணி கொடுத்ததுக்கு எதுக்கு உன்னை பிரின்சிபல் பார்க்கணும்னு சொன்னாங்க? அங்கதான் ட்விஸ்ட் இருக்கா அத்தை. அந்த குலாப் ஜாமுன பிரின்சிபல் சாப்பிட்டிருக்காங்க. பிரின்சிபல் இல்ல, எல்லா டீச்சர்ஸும் சாப்பிட்டிருக்காங்க. எல்லா டீச்சர்ஸ்க்கும் பிடிச்சிருந்துதான். அப்போ இனியா கிட்ட கேட்டிருக்காங்க. இவ ரொம்ப பெருமையா எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க, கேட்டரிங் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்கா. நம்ம இனியாவா அப்படி சொன்னா? அதுதான் ஜெனி, எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன பத்தி அப்படி சொல்லிருக்கா. அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? இத பாரு, உங்க அம்மாவால தான் நீ இங்க படிச்சிட்டு இருக்க. உன்னோட அம்மா ரொம்ப நல்லவங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க போல இருக்கு. இவளை பாரு, அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. இன்னைக்கு பிரின்சிபலே அதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நிஜமாவாமா? ஆமா மாமா. அடுத்ததுதான் நீங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ். என்னது அது? ஆண்டி சொல்லுங்க என்னாச்சுன்னு. ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ரிட்டையர் ஆக போறாங்களாம். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போறாங்களாம். அதுக்கு நான் தான் சமைக்கணும்னு சொல்லி 200 பேருக்கு சமைக்கிற ஆர்டர் கொடுத்திருக்காங்க. சூப்பர்மா. ஏய் சனி, நிஜமாவா பாக்கியா சொல்ற? உங்களால நம்ப முடியல அத்தை. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என்னாலயும் நம்பவே முடியல. ஆனா இதுதான் நடந்துச்சு.
அந்த ஆர்டர் தரத்துக்கு தான் என்ன கூப்பிட்டிருக்காங்க. பெரிய விஷயமா? கடவுள் இருக்காமா? சின்ன பசங்க மாதிரியே பேசுறாங்க. பொறுப்பான ஆள் மாதிரியா பேசுறா? நீ வாய் மூடு. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கா. எந்த இடத்துல அவமானப்பட்டாலோ அதே இடத்துல பெருமைப்படுற மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கா பாரு. இது பெரிய விஷயம் இல்லையா? ம். ஆண்டி சூப்பர் போங்க. அக்கா ஆ? நம்மளுக்கு அடுத்த வேலை வந்துருச்சு பாத்தியா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லக்கா. நம்ம பிசினஸ் அடுத்த லெவலுக்கு போகுது பாரு. ம் ம். ஆமா செல்வி, நானும் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஸ்கூல்ல நான் ஒரு தடவை கூட படபடப்பு இல்லாம நின்னதே இல்ல. எப்ப பார்த்தாலும் இனியா திட்டுவா, இல்லனா இனியா அப்பா என்ன திட்டுவாரு. எதுக்கு நீ இங்கெல்லாம் வர அப்படின்னு சொல்லுவாரு. இவ தப்பு பண்றான்னு எவ்வளோ வாட்டி பிரின்சிபல் திட்டிருக்காங்க தெரியுமா? அப்படிதான் அந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு தடவையும் நின்னு இருக்கேன். ஆனா இன்னைக்கு எவ்வளவு கெத்தா இருந்துச்சு தெரியுமா? இனியா வேற அவ்வளவு பெருமையா சொல்லிருக்கா. நான் கேட்டரிங் வச்சிருக்கேன், நான் நல்லா சமைப்பேன்னு வேற சொல்லிருக்கா. பிரின்சிபல் கூப்பிட்டு ஒரு பிசினஸ் ஆர்டர் தராங்க. அத சொன்ன உடனே அப்படியே எனக்கு புதுசா இருந்துச்சு. ஸ்கூல்ல இருந்து இவ்ளோ சந்தோஷமா நான் ஒரு நாள் கூட வந்ததே இல்ல. வேலை செய்யணும், நமக்குன்னு வேலை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கணும். அப்பதான் நமக்கான அங்கீகாரம் எல்லா பக்கத்துல இருந்தும் வரும். அது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. அத சொல்லுக்கா. நம்ம கால்ல நின்னாதான் நம்மளுக்கு மரியாதை. ஆமா, மத்தவங்க எல்லாரும் அடுத்தவங்க கால்ல நிக்கிறாங்க. இது ரொம்ப பழைய ஜோக்குமா. ஓய் மூடு. ஏமா பாக்கியா, உண்மையிலேயே இன்னைக்கு நடந்திருக்கிறது பெரிய விஷயமா. ஆமா, சமையல் அவங்க ஸ்கூல்ல போய் சமைக்க போறியா இல்ல வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு போறியா? அது தெரியல மாமா, அவங்க நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓ, இன்னைக்கு என்ன அந்த பிரின்சிபல் எவ்வளவு மரியாதையா நடத்தினாங்க தெரியுமா மாமா? எனக்கு அவ்வளவு சந்தோஷம் மாமா, அவ்வளவு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்ல. ஜெனி, செல்வி, வாங்க ஸ்வீட் பண்ணலாம். வாங்கக்கா. அப்பாடி, என்ன ஸ்வீட்க்கா செய்ய போற? ஏதாவது பண்ணலாம்டி. சமையல் ஆர்டர் கிடைச்ச உடனே எப்படி எந்திரிச்சு ஓடுறா பாருங்க. ஈஸ்வரி, உன் முகத்துல பொறாம அப்படி கொந்தளிக்குதே. உங்க வாய் கொஞ்சம் மூடிட்டு இருங்க. ஆமா, இவ சொல்றது நிஜமா இருக்குமா? ஏய், பின்ன அவ பொய்யா சொல்ல போறா? அவ ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக பாடுபடுறா, உழைக்கிறா. அதுக்கான அங்கீகாரம் எப்படிலாம் கிடைக்குதுன்னு பாரு. ஹாய் ராதிகா. உள்ள வாங்க கோபி. வாங்க உட்காருங்க. யா, ஹே, எங்கேயாவது வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கியா? ஆமா. ஓ, எங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, டீச்சர் சொன்ன வீட போய் பார்க்க போறேன்னு. ரைட், நீ சொன்னல, மறந்தே போச்சு. நான் சொல்ற எல்லாம் உங்களுக்கு மறந்துதான் போகும். நோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி ராதிகா, அதுக்கப்புறம் ராஜேஷ் இந்த பக்கம் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா? வரல கோபி. நான் தான் சொன்னல, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு. இனிமே உங்க ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவன் வரலையே தவிர வருவான்ற பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரி, இப்போ எப்போ கிளம்பணும்? இதோ இப்ப கிளம்ப வேண்டியதுதான். வந்து ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? சொல்லுங்க. நீ வீடு பார்க்கணும்னு சொன்ன உடனே நானும் 2-3 இடத்துல பேசி வச்சிருந்தேன் ராதிகா. சரி. பேங்க்ல லோன் கட்ட முடியாம ஏலத்துக்கு வரும் இல்லையா?
அந்த மாதிரி ஒரு 3-4 ஹவுசஸ் பார்த்து வச்சிருக்கேன். உனக்கு அது ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும். ஒரு நல்ல பிரைஸ்ல ஒரு நல்ல வீட்டுக்கு நீ குடியேறி போலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மட்டும் இல்லாம பட்ஜெட்டுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. போய் பார்க்கலாமா? அப்படியா? ஆமா. அதோட இன்னொன்னு சொல்லிடுறேன் ராதிகா, அந்த 2 வீடுங்களும் மையுவோட ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. வீட்ல இருந்து நடந்து போனா 10 நிமிஷம் அண்ட் கார்ல போனா ஜஸ்ட் 2 மினிட்ஸ். கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப போய் நான் இந்த வீட்டை பார்த்துட்டு வந்துடுறேன்.